ஒரு இளைஞன் போனோகிராஃபில ரொம்ப அடிக்ஷனா இருந்தார். அவரால் அந்த தவறான படங்களை பார்க்கறதுல இருந்து வெளியே வர முடியல. வெளியே பார்த்தா நல்ல ஒரு இளைஞன், நல்ல சபையில, நல்ல ஒரு வெளி தோற்றத்துல நல்ல ஒரு இளைஞன். ஆனா அவருடைய தனிப்பட்ட அந்தரங்க வாழ்க்கையிலேயோ அடிமைத்தானா. ஆண்டவருக்கு பிரியமில்லாத அருவருப்பான பாவம் அவருடைய வாழ்க்கையில இருந்தது. அவர் என்ன பண்றதுன்னே அவருக்கு தெரியல. ஒரு நாள் ஆவியானவர் இந்த வசனத்தின் மூலமாய் அவரோடு கூட பேசினார். லிட்ரலி நான் நார்த் இந்தியாவுக்கு போகும்போது அந்த மகன் என்னோடு கூட வந்து பேசினார். நான் செய்தி கொடுத்து முடிந்ததுக்கு அப்புறமா, ஆண்டி நான் உங்ககிட்ட பேசணும். சின்ன பையன், ரொம்ப அழகாக நேர்த்தியாக ஒரு வர்ஷிப் டீம்ல இருந்தார். ஆனால் வந்து அதுக்கப்புறமாக என்னோடு கூட பேசும்போது சில காரியங்களை சொல்லி மனமுடைந்து நான் ஒன்னே ஒன்று தான் அவருக்கு சொன்னேன், கவலைப்படாத தம்பி, கர்த்தர் உன்னோடு கூட பேசியிருக்கிறார்னா அவர் உன்னை நேசிக்கிறார். ஹல்லேலூயா, உன்னை நேசிக்கிறார். என்னால் வெளியே வர முடியல, இந்த காரியத்திலேருந்து வெளியே வரவே முடியல. நான் ஒரு முகமூடியை போட்டுக்கொண்டு வெளியில் இருக்கிறேன், சபையில் இருக்கிறேன். ஆனால் என் தனிப்பட்ட வாழ்க்கையில் இந்த பாவமானது என்னை அப்படியே இழுத்து என்னை குற்ற உணர்ச்சினால நான் இருக்கிறேன் என்று அந்த வாலிபன் சொன்னபோது நான் சொன்னேன், உன்னை என்னாலையும் உதவி செய்ய முடியாதுப்பா, உன்னாலையும் உனக்கு உதவி செய்ய முடியாது, யாராலையும் உதவி செய்ய முடியாது. ஆனா உனக்கு உதவி செய்ய ஒருவர் இருக்கிறார், அவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டவர். நான் சொன்ன தினமும் ஒரே இடத்துல வந்து உட்கார்ந்து 5 நிமிஷம் 10 நிமிஷம் அவரை நோக்கி கூப்பிடுப்பா, இயேசுவே எனக்கு உதவி செய்யும், ஆவியானவரே எனக்கு உதவி செய்யும்னு கேளுப்பா அப்படின்னு நான் சொன்னேன். அந்த பிள்ளை உண்மையாக தன்னை கண்ணீரோடு அன்றைக்கு அர்ப்பணித்து தொடர்ந்து ஜெபித்த போது ஆண்டவர் அந்த மகனுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலையை அவர் தந்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு அதே சபையில வல்லமையாய் ஊழியம் செய்கிற ஆண்டவர் அந்த மகனை அநேக வாலிப பிள்ளைகளுக்கு கர்த்தர் பயன்படுத்துகிறார்.